ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஆர்எம்ஐ வெரிஃபிகேஷன்னா என்ன, அவான்ஸ் வெரிஃபிகேஷன்னா என்னன்றதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர்எம்ஐனா என்ன, அவான்ஸ்னா என்னன்ற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ ஆர்எம்ஐனா ஒரு கம்பெனி, அவான்ஸ்னா ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி எதுக்கு இருக்குன்னா, சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த கம்பெனிக்கிட்ட வந்து அத்தாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியோட வேலை என்னென்னா வந்து நம்மளோட எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்டை வந்து வெரிஃபை பண்ணுறது தான் இந்த கம்பெனியோட வேலை. ஸோ மோஸ்ட்லி வந்து நிறையா பேர் ஆர்எம்ஐ வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஏன்னா சிங்கப்பூரில் உள்ள நிறைய கம்பெனி வந்து இந்த ஆர்எம்ஐ வெரிஃபிகேஷனை வந்து எதிர்பார்ப்பாங்க. ஸோ இபாஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, எஸ்பாஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, இந்த ஆர்எம்ஐ வெரிஃபிகேஷனும் சரி, அவான்ஸ் வெரிஃபிகேஷனுன்றது ஒன்று ரொம்பவே முக்கியமானதாக வந்து இப்போ சிங்கப்பூரில் பார்க்கப்படுது. ஸோ அதனால் வந்து நீங்கள் சிங்கப்பூர் போகிறீங்க, ஒரு இபாஸோ எஸ்பாஸோ வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து இந்த ஆர்எம்ஐ வெரிஃபிகேஷனை வந்து பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஆர்எம்ஐ வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு சரி என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் அப்படின்னா வந்து நம்மளோட எஜுகேஷ்னல் டாக்குமெண்ட். ஸோ அதாவது வந்து ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட், கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் டிஜிட்டல் சிக்னேச்சர். ஸோ இந்த 4மே வந்து தேவைப்படும். ஸோ அதே மாதிரி வந்து அவான்ஸுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும்னா லெட்டர் ஆஃப் கன்சர்ன். அவான்ஸோட வெப்சைட்டில் வந்து லெட்டர் ஆஃப் கன்சர்ன்னு ஒரு ஃபார்ம் இருக்கும். நம்மளோட எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து லெட்டர் ஆஃப் கன்சர்னை டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மில் கொடுத்துருக்க ஃபில் இன் த பிளாங்க்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஓவரால் மார்க் ஷீட்டு, கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட்டு, டிஜிட்டல் சிக்னேச்சர். ஸோ சேம் லைக் ஆர்எம்ஐ மாதிரியே வந்து இதுலேயும் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். அவான்ஸ் வெரிஃபிகேஷனும் சரி, ஆர்எம்ஐ வெரிஃபிகேஷனும் சரி, நீங்கள் ஒரு ஏஜென்ட் மூலியமாக வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா அவங்க எந்த வெரிஃபிகேஷன், என்ன கம்பெனி வெரிஃபிகேஷன் எதிர்பார்க்குறாங்கன்றதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த சிங்கப்பூர் கம்பெனிஸ் வந்து ஆர்எம்ஐ வெரிஃபிகேஷன் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஏஜென்ட் மூலிமா போகிறீங்க, இல்லை டேரெக்டாக போகிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அந்த கம்பெனிக்கிட்டேயோ சரி, அந்த ஏஜென்ட்கிட்டேயோ வந்து கேட்டுக்கோங்க. நாங்கள் வந்து என்ன டைப் ஆஃப் வெரிஃபிகேஷன், என்ன கம்பெனி மூலிமா வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும், அவான்ஸ் பண்ணலாமா? ஏன்னா அவான்ஸ்னால் வந்து கொஞ்சம் காசு கம்மி, ஆர்எம்ஐனா வந்து ஒரு 4000 கொஞ்சம் அதிகம். ஸோ அதனால் வந்து அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க. நாங்கள் வந்து ஆர்எம்ஐயில் பண்ணலாமா இல்லை அவான்ஸில் பண்ணலாமான்னு கேட்டுக்கோங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெரிஃபிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஆர்எம்ஐ வெரிஃபிகேஷனுக்கு வந்து டோட்டலாக வந்து நம்ம இப்போ டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணிட்டோம். இப்போ ஆர்எம்ஐ வெரிஃபிகேஷன் உள்ளே போனோன்னே வந்து நமக்கு வந்து பேமெண்ட் ஸ்க்ரீன் காட்டும். பேமெண்ட் ஸ்க்ரீன் உள்ளே போனதுக்கப்புறம் வந்து நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லும். நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு இமெயில் ஆனது ஒன்று வரும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் சப்மிட் பண்ணியிருக்கீங்க, உங்களோட டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுறதுக்கு 15 நாள்லேருந்து 20 நாள் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு இமெயில் ஒன்று வரும். ஸோ அதுக்கப்புறம் 15 நாள்லேருந்து 20 நாளைக்கு அப்புறம் வந்து நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் வரும். ஸோ உங்களோட எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்டை வந்து நாங்கள் வெரிஃபை பண்ணிட்டோம், இதுதான் வந்து உங்களுக்கு கன்சர்ன் லெட்டர். அது மாதிரி வந்துட்டு ஒரு லெட்டர் வந்து கம்ப்ளீஷன் லெட்டர்னு வரும். ஸோ கன்சர்ன் லெட்டரில் கம்ப்ளீஷன் லெட்டர்னு ஒன்று வரும். ஸோ அந்த லெட்டர் வச்சுட்டு நீங்கள் இபாஸோ எஸ்பாஸோ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே சேம் லைக் அதே மாதிரியே தான் வந்து அவான்ஸுக்குமே வந்து ஒரு 15 டேஸ்லேருந்து 20 டேஸ் வரைக்கும் வந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த ஆர்எம்ஐ வெரிஃபிகேஷனும் சரி, அவான்ஸ் வெரிஃபிகேஷனும் சரி, எங்கள் சைட்லேருந்து நாங்கள் பண்ணித்தரோம். இந்த ஆர்எம்ஐ வெரிஃபிகேஷனை நாங்கள் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கோம். 100% சக்ஸஸ் ரேட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த ஆர்எம்ஐ வெரிஃபிகேஷன் பண்ணணும், அவான்ஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணுன்னா எங்கள் டெஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான டீட்டெயில்ஸை வந்து நாங்கள் கொடுக்குறோம். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்ததுன்னா உங்களுக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ப்ரொசீட் பண்ணுறோம். ஸோ ஆர்எம்ஐ வெரிஃபிகேஷனும் சரி, அவான்ஸ் வெரிஃபிகேஷனும் சரி, இபாஸ் எஸ்பாஸ் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே முக்கியமானது. இப்போ இபாஸ் அப்ளை பண்ணுறவங்களும் சரி, எஸ்பாஸ் அப்ளை பண்ணுறவங்களும் சரி, இந்த 2 வெரிஃபிகேஷன் இல்லாமல் நீங்கள் வந்து சிங்கப்பூர் உள்ள போக முடியாது. ஸோ இந்த வெரிஃபிகேஷன் வந்து ரொம்பவே முக்கியமானது. நீங்கள் வந்து ஒரு ஏஜென்ட் மூலிமா போகிறீங்க, ஒரு கம்பெனி மூலிமா போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து ஒரு 1 மந்த் முன்னாடியே வந்து இந்த வெரிஃபிகேஷனை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரியான நிறையா வீடியோஸை வந்து நிறையா தகவல்களை வந்து மேற்கொண்டு வீடியோக்களில் நாங்கள் போடுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். நன்றி, வணக்கம்.